ஸோ ஹாய் காய்ஸ். ஆக்சுவலாக இந்த ஜேஜுவில் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பு தனியாக இங்கே கிடக்குது இல்லை, அது ஏதோ சின்ன பிள்ளைங்க விளாண்டு தூக்கி போட்டதுன்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் இந்த சிஸ்டத்தை தான் கேட் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் வீட்டு வாசலுக்கு இரும்பு கதவு இதெல்லாம் போடுவோம்ல, அதேமாரி இதுதான் இங்கே கேட்டு. ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி 3 கம்பு வந்து கீழே இறங்கி இருந்துச்சுன்னா வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு அர்த்தமா. அதில் ஒரு கம்பு மட்டும் இருந்துச்சுன்னா வீட்டில் ஆள் இருக்கிறாங்க, ஆனால் வெளியில் தோட்டம் தரதில் எங்கேயோ வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தமா. 2 கம்பு இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ள ஆளுங்க வெளில போயிருக்கிறாங்க, வர்றதுக்கு மதியானம் ஆகும். 3 கம்பும் எடுத்து நேராக வச்சுருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து வெளிநாடுக்கு எங்கேயோ வெளில போயிருக்கிறாங்க, வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ நீங்கள் அவங்கள மீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஆக்சுவலாக கேட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து யாரும் உள்ளார வந்துடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறதே. ஆனால் இங்கே பார்த்தோம்னா டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியான சொசைட்டி வந்து இங்கே இருந்திருக்கிறாங்க. யாரும் உள்ளார அந்த அளவுக்கு வந்துட மாட்டாங்க, எல்லாமே நல்லவங்க தான் அப்படின்ட்டு இந்த மொத்த கிராம மக்களே இந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்பா என்னடா அப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஜேஜுவில் வந்து பிளாக் போர்க் அப்படிங்கிற ஒரு ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். கருப்பு பன்னி. அந்த காலத்தில் கருப்பு பன்னியை இப்படி தான் வந்து தீவனம் போட்டு அதை வந்து வளர்த்து அதை வந்து கறியாக சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மாடலாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டில் இங்கே வந்து பிளாக் போர்க்குங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். இதை கேட்கும்போது பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இது அவங்களுடைய கலாச்சாரம், நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. ஆக்சுவலாக இந்த வாள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 600 வருஷம் பழமையான வாளுங்க. இந்த மக்கள் வந்து அப்போ கட்டி வச்ச வாள் இது. இது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நிற்கிது. மற்றது எல்லாமே இப்போ ரீசெண்டாக மாடர்னாக வந்து உருவாக்கப்பட்டது. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 சிலையை பார்ப்பீங்க. ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்டு மேலே இருக்கும், இன்னொன்று வந்து ரைட் ஹேண்டு வந்து மேலே இருக்கும். இது வந்து 2 இடத்துலையுமே இருக்கும். ஆக்சுவலாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தர் தூக்கியிருக்காருல, அவருக்கு பேர் வந்து வாரியர். இந்த ரைட் ஹேண்ட் தூக்கியிருக்கிறது வந்து ஸ்காலர். ஸோ வந்து ஒரு கிராமத்தை பாதுகாக்கிறது வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக வந்து சொல்கிறாங்க. பாருங்க, லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ ஒரு ஸ்காலரும் ஒரு வாரியரும் சேர்ந்து ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது வந்து சிம்பாலிக்காக வந்து வச்சுருக்குறாங்க. இன்னும் நல்லா ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜேஜு சிட்டியில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துட்டு போங்க.